தன்னோட உடம்பே மாறி, அதனால பயங்கர குண்டாகி அவமானப்பட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்பு. ஒரு காலத்துல தமிழ் சினிமாவுல ரொம்பவே ஃபிட்டான ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருந்த சிம்பு, சில வருஷத்துக்கு முன்னாடி வெயிட்ட ஏத்தி கடுமையான விமர்சனங்கள சந்திச்சாரு. நம்ம சிம்புவா இது அப்படின்னு சிம்புவோட ஃபேன்ஸாலேயே ஏத்துக்க முடியல. சோஷியல் மீடியால அவர வச்சு செஞ்ச கதை எல்லாருக்குமே தெரியும். அவர வச்சு எக்கச்சக்கமான மீம்ஸ் வேற. ஆனா அதெல்லாம் பத்தி சிம்பு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம கடுமையா உடற்பயிற்சி பண்ணி கிட்டத்தட்ட 30 கிலோவுக்கு அதிகமான எடைய ரொம்பவே குறைந்த நாட்கள்ல கம்மி பண்ணியிருப்பாரு. அதுக்கு சிம்புவே சொல்லியிருப்பாரு, "ஒண்ணு வெயிட் ஏத்திட்டீங்கன்னா வெயிட்டோட இருங்க. ஆனா கம்மி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா செத்தீங்கன்னு." அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சிம்பு ஈஸ்வரன் படத்துல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு அவரோட மாற்றம் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷால். ஆக்ஷன் ஹீரோவா அறியப்படக்கூடிய விஷால் தன்னோட உடம்புக்கு தான் பயங்கர ஃபேமஸ். பார்க்கறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டா செம்ம ஃபிட்டா இருப்பாரு. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விஷால் ஒரு ஸ்டேஜ்ல கையெல்லாம் ஆடி போய் மைக்க கூட பிடிக்க முடியாத அளவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாருன்னு நம்ம எல்லாரும் நல்லாவே பார்த்தோம். அதுல அவரை பார்க்கறதுக்கு ஃபிட்டாவே இல்ல. அவரோட முகத்தோட ஷேப்பே மொத்தமா மாறி போச்சு. அந்த அளவுக்கு விஷால் உடல்நலக் குறைவால பாதிக்கப்பட்டிருந்தாரு. பட் அதுல இருந்து மீண்டு வந்து இப்ப மறுபடியும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி தன்னோட அடுத்த படங்களுக்கு கமிட் ஆயிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசாந்த். 90s காலத்துல சாக்லேட் பாயா ரசிகர்களோட மனசை கவர்ந்த பிரசாந்த் ஒரு கட்டத்துல உடல் எடை அதிகரிச்சதுனால இது முன்னாடி பார்த்த பிரசாந்த் இல்ல அப்படின்னு பயங்கரமா அடி வாங்கினாரு. பெண்களோட கனவு நாயகனா இருந்த பிரசாந்த் கிட்டத்தட்ட அங்கிள் ஸ்டேஜுக்கு மாறிட்டாரு. ஒரு காலத்துல பிரசாந்தோட டான்ஸை பார்த்து விழாத பெண்களே கிடையாது. அந்த அளவுக்கு செம ஸ்டைலிஷா டான்ஸ் ஆடுவாரு. ஆனா ஒரு கட்டத்துல முக்கியமா விவாகரத்துக்கு அப்புறமா பிரசாந்த் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் நடிச்ச படங்களும் அவருக்கு கை கொடுக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யோகி பாபு. யோகி பாபு தன்னோட உடல் அமைப்பை வச்சு பல ஆண்டுகளா கேலி கிண்டல் மற்றும் மீம்ஸ்களுக்கு ஆளாயிட்டு வராரு. அது இப்போ வரைக்குமே ஸ்டாப் ஆகல. ஆனா யோகி பாபு அதை பத்தி பெருசா எங்கேயுமே கண்டுக்கல. இன்னும் சொல்ல போனா யோகி பாபு சினிமாக்குள்ள வரும்போது அவரை பண்ணி மூஞ்சி வாயா அப்படின்னு ஓப்பனா படங்கள்லயே கலாய்ச்சிருக்காங்க. அவரோட தோற்றத்தை வச்சு இது வரைக்கும் எத்தனையோ கேலி கிண்டல்கள் பண்ணியிருந்தாலும் அது அவர் தன்னோட நகைச்சுவையால இப்போ சரி பண்ணியிருக்காரு. எந்த உடம்பை வச்சு கிண்டல் பண்ணாங்களோ அதே உடம்பை இப்போ அவருக்கு பிளஸ் ஆகியிருக்காரு. அதே உடம்பை அவருக்கு இப்போ பிளஸ் ஆக்கியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, யோகி பாபு ஒல்லியா வந்து காமெடி பண்ணா நல்லாவா இருக்கும்? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித். அஜித் தன்னோட கெரியர்ல இது வரைக்கும் பல ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. அதனாலேயே அவரோட உடம்ப மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனுஷன் டெய்லியுமே டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதனால அடிக்கடி அவரோட வெயிட் ரொம்ப அதிகமாயிரும். அது எந்த அளவுக்கு முத்தி போயிருக்கு அப்படின்னா அஜித்தை பார்த்து சேட்டு அங்கிள் அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அஜித் எத்தனை இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. ஆனா அவரை போய் என்னெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? காரணம் அவரோட வெயிட்டுக்காக. ஆனா அஜித் தன்னோட கார் ரேஸ்க்காக இப்ப மொத்தமா வெயிட்ட கம்மி பண்ணி வேற ஒரு ஆளா நிக்கிறாரு.